தினமணி 21 அன்றைக்கு உண்டான நாளிதழ் ஃபுல்லாகவே பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு, ட்ரம்ப் அவர்கள் வரி விதிச்சு இது மூலயமா ட்ரில்லியன் கணக்கில் எக்ஸஸாக வந்து பொருள் சேர்த்துருக்காங்க, பணம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது யூஎஸ் கவர்மெண்ட் கிடையாது, யூஎஸ்ல இருக்கிற கோர்ட் வந்து இது எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க. அது என்ன நியூஸ் பார்ப்போம். கட்டுரையில் தமிழ் அதை பற்றி ஒரு விரிவான ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போம். பேக்ஸ் சிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ஸ்னா லட்டின்ல பீஸ்னு அர்த்தம், சிலிக்கானா செமி கண்டக்டருக்கு யூஸ் ஆகும்ல, சிலிக்கான். அதுதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் செமிகண்டக்டரோட யூசேஜ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்த பி சிலிக்கா அப்படிங்கிற ஒரு பேக்ட் வந்து சைன் பண்றாங்க. இது யார் கூட அப்படின்னா இந்தியா வந்து யூஎஸோட சைன் பண்ணியிருக்கு. அதையும் பத்தி பார்க்க போறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் நியூஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன் நியூஸ், இது மட்டும் தான் பார்க்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அரசியல் நியூஸ் நிறைய இருக்கும், அது ஒரு பாயிண்ட்ஸ் கூட நம்ம பார்க்க போறது இல்லை. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் வரி விதிப்பு செல்லாது, தலைப்பே இதுதான். என்ன அப்படின்னா, இது வரைக்குமே எல்லை பாதுகாப்பு தரவு, அதாவது அந்த தரவுகளோட படி அளவுக்கு அதிகமா அவர் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாரு. இறக்குமதி வரி அது போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இறக்குமதி பொருள் மீது ட்ரம்ப் விதித்த வரிகள் நமக்கு 50% போட்டாங்க, சைனாவுக்கு கிட்டத்தட்ட 125% போட்டாங்க. ஸோ இப்போ அதை 18% குறைக்க போறாங்க. எல்லா நாட்டிலுமே மோர் தென் 25% மேல வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இது. அந்த வரி விதிப்பு எக்ஸ்ட்ரா வரி விதிச்சு போட்டதுனால ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரெசிப்ரோக்கல் வரி. ஸோ அது மூலயமா ரெசிப்ரோக்கல் ட்ரேட் மூலயமா பண்ணதுதான் இது. இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அது மூலயமானா $13,400 கோடி, கிட்டத்தட்ட 12.17 லட்சம் கோடி வரி விதிப்பின் மூலயமாவே இந்த அமெரிக்காவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த $3 trillion 2.72 $3 trillion. ஸோ கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வரைக்கும் அமெரிக்கா நல்லாவே வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டூ மச் ஆஃப் ட்ரேட் வரி போட்டு தப்பு அப்படின்னு சொல்லி இது எதையுமே வந்து கேன்சல் பண்றாங்க. இது திருப்பி அந்த நாட்டை கொடுப்பாங்களா என்னன்னு அது தெரியல. அதுதான் இது. உலகில் உள்ள, அதாவது பரஸ்பர இறக்குமதி வரி, அப்புறம் அவசர அதிகாரங்கள் சட்டத்தின் கீழ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட வரி சுமையை மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரஸ்பர விதி விதித்ததன் மூலமா இது அனைத்துமே செல்லாது. ஸோ அப்புறம் இந்த அமௌண்ட்டை பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம இதை கண்டனம் வேற தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள். மேற்கொண்டு 8 போர்களை நான் நிப்பாட்டியிருக்கேன், இன்க்ளூடிங் இந்தியா பாகிஸ்தான் அந்த வாரம் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் 10% உலகளாவிய வரி விதிப்பையும் அமல்படுத்துறதுக்கு அவரு ரெடியா இருக்கிறாரு. இவங்க பேச்ச அவங்க கேட்கல. இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறது யாரு அப்படின்னா இந்த குழுவை தான். சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு தரவு, இது மட்டும் அமெரிக்கா சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு தரவு, இவங்க தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் முடிச்ச பிறகு டைரக்டா இந்த நியூஸ்க்கு வந்துட்டோம். இது என்ன அப்படின்னா, அமெரிக்கா தலைமையிலான பேக்ஸ் சிலிக்கா கூட்டணியில் இந்தியா சைன் போட்டிருக்கு. இந்த பேக்ஸ் சிலிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, பேக்ஸ்னா பீஸ், லத்தீன் மொழியில பீஸ்னு மீனிங். சிலிக்கானா சிலிக்கா செமிகண்டக்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிலிக்கான் தான் சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எந்தெந்த நாடெல்லாம் சைன் போட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில இந்தியா இப்பதான் இணைஞ்சிருக்கு, சைன் போட்டிருக்காங்க. ஸோ இதுல ஏகப்பட்ட ஆஸ்திரேலியா, கிரீஸு, அதுக்கப்புறம் இஸ்ரேலு, அப்புறம் யூரோப்பு, இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. இதுதான் ஜப்பான், கத்தார், கொரியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரகம், பிரிட்டன் போன்ற அனைத்து நாடுகளுமே இந்த பேக்ஸ் சிலிக்கால சைன் போட்டிருக்காங்க. சைனா பண்ணல, ரஷ்யாவும் பண்ணல, இந்தியா இப்போதைக்கு இதுல சைன் போட்டிருக்காங்க. இந்த பேக்ஸ் சிலிக்காவோட முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். எதுக்காக இந்த பேக்ஸ் சிலிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் செமிகண்டக்டர் இதை வந்து கரெக்டா எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுதான் மெயின். ஸோ அரிய வகை கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தங்கு தடையற்ற விநியோகத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்ஸ் சிலிக்கா. ஸோ இதுல வேற ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணியில இந்தியா வந்து இணைஞ்சிருக்கு. பேக்ஸ் சிலிக்கால இந்தியா சைன் போட்டிருக்கு, அவ்வளவு மட்டும்தான். இது யார் முன்னிலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ், தொழில்நுட்பத்துறை அமைச்சர். ஓகே. அதுக்கப்புறம் ஏஐ தாக்க சர்வதேச உச்சி மாநாடு இப்ப நடந்தப்போ இதுல சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஏஐ உச்சி மாநாடு 4வது எங்க நடக்குது இந்தியால? ஃபர்ஸ்ட் எங்க நடந்திருக்கு? பிரிட்டன்ல. அது 2022. 2023 எங்க நடந்திருக்கு? அது சவுத் கொரியால. 2024 எங்க அப்படின்னா பிரான்ஸ். 2025க்கு உண்டான இந்த 26 வந்து இங்க இந்தியாவில் நடக்குது. இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ்,
எக்கனாமிக்ஸ் நியூஸ். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு வேலை வாய்ப்பு வேணும், நாட்டில் வந்து வளர்ச்சி ஏற்படணும், டெவலப்மெண்ட் ஏற்படணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும், உற்பத்தி காரணிகளும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த வருஷம் நம்ம உற்பத்தி துறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 முன்னணி உள்கட்டமைப்பு, அந்த 8 இம்பார்ட்டன்ட் கோர் செக்டார்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 8 கோர் செக்டார்: நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், சுத்திகரிப்பு தயாரிப்பு, அப்புறம் உரங்கள், எஃகு மற்றும் சிமெண்ட், மின்சாரம். இந்த 8 காரணையும் வச்சுதான் வளர்ச்சியை நிர்ணயிப்பாங்க. அதுதான் இந்த 4% வளர்ச்சி. இந்த நடப்பு நிதியாண்டுல நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா அப்படின்னா போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கு. 8.8% இப்ப இந்த வருஷம் இருக்கு, 2.8%. ஸோ இது மட்டும் பாத்துக்குங்க. கடந்த ஆண்டு ஜனவரியில 5.4%, டிசம்பர்ல 4.7% பதிவான இந்த துறைகளோட வளர்ச்சி, அந்த 8 கோர் செக்டரோட வளர்ச்சி இந்த வருஷம் நமக்கு எத்தனை இருக்கு? 4% தான் இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 5.1% நமக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ அதையும் வந்து மைனஸ்ல இருக்கு. இந்த 8 துறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துங்க. இது நம்மளுக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் உலக வர்த்தகம். உலக வர்த்தகத்துல ட்ரேடுல ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம ஒரு 7 திட்டத்தை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசு. யார் அப்படின்னா 25,060 கோடி மதிப்பீட்டுல 10 முக்கிய அம்சங்களை இதுல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அமெரிக்கா உட்பட 32 நாடுகளுக்கு கூட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபேக்ட். அப்புறம் இணையவழி வர்த்தகம், முதியவர்களுக்கு கடன் உதவி, அப்புறம் மாற்று முறை பெரியவர்களுக்கு ஆதரவு, அதாவது யூபிஐ, அதுக்கப்புறம் புதிய ஏற்றுமதி ஆதரவு, ஸோ வர்த்தக ஒழுங்குமுறைகள், இது அனைத்தும் சேர்த்து கிட்டத்தட்ட எம்எஸ்எம்ஏ வளர வைக்கிறது, ப்ரொடக்ஷன் செக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்றது. இதன் மூலயமா நமக்கு ஏற்றுமதி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க. இந்திய உலக வர்த்தகத்துல இந்தியாவுக்கு 3/2 பங்கு அணுகல் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நமக்கு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு. இது ரொம்ப ரிலேட் ஆகும். என்ன அப்படின்னா, மறுக்கப்படும் சொத்து நில உரிமைகள் யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு. பழங்காலத்திலேயே, அதாவது சங்க காலங்களிலேயே வந்து மாடு, நிலம், நகை, இது 3 வச்சிருந்தாலே வந்து எக்கனாமிக்கலி ஃப்ரீடமா அந்த காலத்திலே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கல்வெட்டுகள் இருக்கு. அதான் நிலம், நகைகள் மற்றும் கால்நடைகள் சொந்தமாக கொண்டிருக்கும் பெண்கள் வந்து சுதந்திரமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இயர்ல இந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இது. எந்தெந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும். 1956ல ஹிந்து வாரிசுரிமை சட்டம், அதாவது ஹிந்து பெண்கள் சொத்துரிமை அங்கீகரித்திருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1956. அதை எப்ப திருத்திருக்காங்க? 2005ல திருத்தப்பட்ட இந்த சட்டம் திருமணமானாலும் மகன்களுக்கு இணையாக மகள்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு, உரிமை உண்டு. இப்போ 2005ல 1994ல இனப்படுகொலையை தொடர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த ருவாண்டா மனிதவள மறுசீரமைப்பு மூலம் பெண்களுக்கு நில உரிமையில பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இது உலகளாவில் நம்ம பார்க்கிறோம் உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறதுல. அதுக்கப்புறம் 1999ல வாரிசுரிமை சட்டம் மகன்கள் இருவருக்குமே சம உரிமை வழங்கியிருக்கு. 1999. 2005ல அதை திருத்திட்டாங்க. 2008ல இருந்து 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 99 தேசிய நிலப்பதிவு சட்டத்தின் கீழே ஸோ பெண்கள் பேர் தான் இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த பெண்கள் உரிமை தொகைன்னு கொடுக்கறது, அது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசா கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுல பெண் தலைவிகள் தான் வந்து முன்னுரிமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பண்றது தான் இது. ஸோ இது 1996 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 35%, 2020 15% இருந்திருக்கு. ஓகே, இதுல விவசாயத்துல அவங்க ரொம்ப பங்கு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கணும். பிரதம மந்திரி விவசாய திட்டத்தின் கீழ் PM கிசான், ஸோ 8.7 கோடி விவசாயிகள் 2 கோடிக்கு மேல பெண்கள் தான் அதுல இருக்காங்க. ஸோ 7% இருந்து 8%, கூட்டி உரிமை 20% இருந்து 20% அதிகரித்திருக்கு. ஐநா மக்கள் தொகை நிதி மூலயமா பெண்களோட உரிமை. ஸோ இது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு தமிழ் சிலபஸ்ல இது தேவைப்படும். ஓகேவா, தமிழ் சிலபஸ்ல நமக்கு இது தேவைப்படும். எதனால அப்படின்னா, தமிழுக்கு தோற்றம் அறியப்படாது. தமிழுக்கு எப்ப உருவானுச்சுன்னே தெரியாது. யாருக்கு தெரியாது? ஃபர்ஸ்ட் இருந்தவர் யார் அப்படின்னா கம்பரே பாடியிருக்கிறார். கம்பர் மூல தென்றமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கே தெரியல. கம்பர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சேக்கிலார் மண்ணு தீந்தமிழ் என்றும்
பாடியிருக்கிறாங்க. இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிறந்துட்டா அப்படின்னு சேக்கிழாரு, இந்த கம்பர் இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அகத்தியர் தான் ஃபர்ஸ்ட் முத்தமிழ்க்கும் சங்காமிச்சர் இவர் தான். ஓகே, இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்களா, அகத்தியர் தான் ஃபர்ஸ்ட் இலக்கணம் வகுத்து அறிக்கிறோம். அகத்தியரோட ஸ்டூடெண்ட் 8 ஸ்டூடெண்ட்ல ஒரு ஆள் தான் தொல்காப்பியர். இப்போ நம்ம தொல்காப்பியர் இயற்றினது தான் நம்ம இலக்கணமா வகுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இது. அப்புறம் சுக்ரீவன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அகத்தியருக்கு தொல்காப்பியர் உள்ளிட்ட 12 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, இதுல தொல்காப்பியர் முதல்வரும் 12 புலவரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பர் வருவாரு, நாலடியார் வருவாரு. சோ இது தமிழ் வந்து எப்ப தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சோ இப்ப தொல்காப்பியத்துக்கு முன்னாடியும் சரி, அகத்தியருக்கு முன்னாடியுமே தமிழ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தொல்காப்பியத்தை தொடர்ந்து நன்னூல், புறப்பொருள், வெண்பா மாலை, யாப்பெருங்காலக்காரிகை, வீரச்சோழியம், அப்புறம் நேமிநாதம், தண்டி அலங்காரம், இலக்கண விளக்கம், முத்து வீரியம், இந்த இலக்கண நூல், இது அனைத்தும் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பாத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் செய்யுள் வடிவில் இருக்கு. இலக்கணம், அப்புறம் இலக்கியத்துல வந்துச்சு, இலக்கியல் வந்து உரைநடை வந்துச்சு. இது எல்லாமே தெரியும். இலக்கியத்தை பொறுத்தவரை பிறமொழி போலவே தமிழிலும் செய்யுள் வடிவிலே தோன்றிருக்கு. இது ஒண்ணு வந்ததுதான். அதுக்கப்புறம் அதுல வந்து யாரு வந்து புகழ் பெற்றவரு, தமிழ் வீடு தூது, தண்டி அலங்காரம், இலாத்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து இலக்கியத்துல புகழ்பெற்ற இதுதான். ஸோ இதுல யாருன்னா இருந்தமிழே. அதுக்கப்புறம் இந்த தமிழ் கட்டுரையில இது அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை அந்த தினமணி டெய்லி நியூஸ் பேப்பரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.